அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீஸ் தான். அந்த ஹதீஸில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு கலந்துரையாடல், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், என்னென்னு பாருங்கள். ஒரு சமயம் நம்ம பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட தோழர்களான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாரையுமே அழைச்சிக்கிட்டு அவங்களோட மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே எதுக்காக போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதை விசாரிக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாமே ஒன்றா புறப்பட்டு போயிருக்காங்க. அப்போ நோய் விசாரிக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க தலைமையில் இந்த சின்ன கூட்டத்தை வருவதை பார்த்துட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. உடனே அவங்க எழுந்துச்சு அவங்க எல்லாருமே வரவேற்றாங்க. அவங்கள அழைச்சிட்டு உட்கார வச்சாங்க. அப்போது அவங்களோட அன்பு, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அன்பு மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னபோது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா, எல்லாருமே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக உள்ளம் ரொம்ப மகிழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட உடல் நலத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசாரிக்கிறாங்க. விருந்தினருக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதாவது உணவு இருக்குதா அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இப்போதைக்கு தேன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி அதையே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. உடனே ஒரு அழகான ஒரு பிரகாசமான ஒரு கிண்ணத்தில் தேனை ஊற்றி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அதை வாங்கி வந்திருக்க விருந்தினர்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. மகள் வீட்டில் தேனை பருகும்போது அதில் ஒரு முடி இருப்பதை நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கிண்ணத்தை உத்து பார்த்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அருமை தோழர்களே, இந்த பிரகாசமான ஒரு கிண்ணம் இங்கே இருக்குது, இதில் இனிமையான தேன் இருக்குது, அதில் ஒரு முடி, இதை வச்சு உங்களோட பொன்னான கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ரசூல்லா. உடனே முதலாவதாக அந்த தேன் கிண்ணத்தை கையில் எடுத்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஈமான் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது, ஈமானோட வாழ்கிறது தேனை விட இனிமையானது, ஈமானோட இறப்பது இந்த முடியை விட சிக்கலானது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஆட்சி அதிகாரமும் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது, ஆட்சி புரிவது தேனை விட இனிமையானது, ஆட்சியில் நீதமாக நடந்துக்கிறது முடியை விட சிக்கலானது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது மூன்றாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, தேன் கிண்ணத்தை கையில் எடுத்துகிட்டு, கல்வி இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது, மார்க்கம் கல்வியை கற்றுக்கொள்வதை இந்த தேனை விட இன்பமானது, கல்வி கற்றதன்படி அமல்களை செய்வது முடியை விட கடுமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. விருந்தாளிகள் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானவர்கள், விருந்தாளியை உபசரிப்பது இந்த தேனை விட இனிமையானது, விருந்தாளியை திருப்திப்படுவது இந்த முடியை விட சிக்கலானது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது ரசூல்லாவோட மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ரசூல்லா பார்த்துட்டு அதுக்கு யார் ரசூல்லா, பெண்களின் வெட்கம் அப்படிங்கிறது இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது, பெண்கள் பிறரிடம் இருந்து தங்களோட உடலை மறைச்சு வாழ்வது இந்த தேனை விட இனிமையானது, பெண்கள் தங்களை தாமே இவ்வுலகில் தீய பார்வை தீய நடத்தையிலிருந்து பாதுகாத்து கொள்வது இந்த முடியை விட சிக்கலானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாரோட கருத்துக்களையும் கேட்ட பின்னாடி நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொன்னான கருத்தை அவங்க இந்த முபாரக்கான வாயை திறந்து சொல்கிறாங்க. உருவம் இல்லாத அல்லாஹ் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானவன், அந்த அல்லாஹ்வின் ஒன்றி விடுவது தேனை விட இனிமையானது, அல்லாஹ்வின் கட்டளைப்படி நடப்பது இந்த முடியை விட சிக்கலானது அப்படின்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். உடனே ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அங்கே யார் ரசூல்லா, என்னோட கருத்துக்களையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்ட பிறகு அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அல்லாஹ்வின் பாதையை விட இந்த கிண்ணம் வந்து அல்லாஹ்வின் பாதை தான் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது. அல்லாஹ்வின் பாதையில் செல்வது இந்த கிண்ண தேனை விட இனிமையானது. அல்லாஹ்வின் பாதையில் கடைசி வர இஸ்திகாமத்தாக இருப்பது முடியை விட சிக்கலானது அப்படின்னு சொல்கிறாங்க. மாஷா அல்லா. இந்த புனிதமான உரையாடலில் கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹ் தனக்கு கருத்துக்களை சொல்லி அனுப்பினான். என்னன்னா, யா முகமது அவர்களே, சொர்க்கம் வந்து இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது. சுவனத்தில் படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இந்த தேனை விட இனிமையானது. சுவனத்தின் பாலத்தை, அதாவது சிராத்துல் முஸ்தகின் பாலத்தை கடப்பது இந்த முடியை விட சிக்கலானது அப்படின்னு அல்லாஹ் வந்து கூறி அனுப்பியிருக்கான். அல்லாஹு அக்பர். இதில் வந்து நமக்கு படிப்பினை என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் விசாரிக்க போன இடத்துல ஒரு அற்புதமான அறிவு சார்ந்த உரையாடலை வந்து நடந்திருக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க. அந்த இடத்துல அல்லாஹும் ஜிப்ரீலும் அவங்களோட கருத்துக்களை அந்த கலந்துரையாடல் நடந்து இருக்கிற இடத்துல அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெண் குலத்திற்கே மாபெரும் படிப்பினையை வந்து சொல்லி பெருமை சேர்த்துருக்குறாங்க. மாஷா அல்லாஹ். பாத்திமா ரலியல்லாஹு அவங்க சொன்னது போல் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நடந்துட்டா ஈருலகிலும் மாபெரும் வெற்றி அடையலாம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.